நண்பர்கள் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம காஞ்சிக்கடிகை ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து மே மாதம் 2வது வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் 2 பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீக்கான பார்ட் 1 பார்ட் 2வும் செகண்ட் வீக்கான பார்ட் 1ம் பார்த்தாச்சு. அது இல்லாமல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மாடல் ப்ரிசன்ஸ் ஆக்ட் 2023 அப்படின்ற மெயின்ஸ் டாப்பிக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து என்னென்னா நம்ம செகண்ட் வீக்கோடைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் 2 பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் வந்து நம்ம ஊர் சூப்பர் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து தொடங்கியிருக்கு. இந்த முன்னெடுப்பு அப்படின்றது கிராம மற்றும் நகர பகுதிகளில் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை வந்து உறுதி செய்யும். சரிங்களா? மேலும் இது குடிநீர், சுகாதாரம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத் அமைப்பு செய்யக்கூடிய திட்டமாக தான் இதுவும். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் இந்த முன்னெடுப்பை நடத்தியிருக்கு. சரிங்களா? இந்த முன்னெடுப்பை கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததாக தமிழ்நாடு அரசு வந்து இயற்கை உரத்தை வந்து செழிப்பு அப்படின்ற பெயரில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயன்படுத்துவதனால நிலம் பாழ்பட்டு போய் விவசாயத்திற்கு நிலம் தகுதி இழந்ததுனால நம்ம அதை லேண்ட் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா சர்வதேச அளவுலையும் சரி, தேசிய அளவுலையும் சரி, இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதன் பிரகாரம் வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசும் வந்து என்னென்னா இயற்கை உரத்தை வந்து செழிப்பு என்ற பெயரில் வந்து வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் கூடுதலாக இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சிக்கிம் மாநிலம்தான் இந்தியாவிலேயே இயற்கை முழுக்க இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம். சரிங்களா? அடுத்ததாக மும்பையில் வந்து என்னென்னா ஆசியாவிலே மிகப்பெரிய உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலையை வந்து பிரிஹன் மும்பை நகராட்சி கழகமும் அதே போல் மகாநகர் கேஸ் லிமிட்டடும் வந்து என்னென்னா சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 0 கார்பன் உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 0 கார்பன் எமிஷன். சரிங்களா? ஸோ நம்ம கார்பன், இந்த பசுமை இல்ல வாயுக்கள்லாம் வெளியிடுறத வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த உயிரி ஆற்றல், அதே சமயம் இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்தியா ஆசிய அளவில் மிகப்பெரிய ஒரு உயிரி ஆலையை உருவாக்குனது வந்து என்னென்னா ரொம்ப குறிப்பிடத்தகுந்ததாக இருக்குது. ஸோ அதனால் இது முக்கியத்துவமாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்தியர்கள்ட்டிருந்து தேயிலையை சர்வதேசிய கொள்முதலாளர்கள் வாங்குறது வந்து என்னென்னா நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய தேயிலையில் வந்து என்னென்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட பூச்சிக்கொல்லி மருந்தும் ரசாயனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஏன் ஒவ்வொரு மாநிலங்களும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்கன்னா இதுவும் ஒரு காரணம். ஐரோப்பிய யூனியன்லாம் சமீபத்தில் வந்து இங்கேருந்து கொண்டு போன திராட்சை எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட ரசாயனமும் பூச்சிக்கொல்லியும் மருந்தும் அதிகமாக இருக்குன்றனால திருப்பி அமிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயும் இயற்கை விவசாயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற தேயிலையை வந்து சர்வதேச கொள்முதலாளர்கள் வந்து என்னென்னா வாங்க மறுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் மேற்கொண்டு பார்க்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அனுமதிக்கப்பட்ட அளவில் பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயனம் அப்படின்றதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். சரிங்களா? FSI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புதுதில்லியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் எவ்வளோ அளவு ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக உத்தரப்பிரதேச அரசு வந்து என்ன அப்படின்னா கேளிக்கை பூங்காவான டிஸ்னி லேண்டை போலவே அந்த மாநிலத்தில் வந்து ராம லேண்ட் என்னும் பூங்காவை வந்து அமைக்க உள்ளது. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்னி லேண்டு அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச புகழ்பெற்ற ஒரு கேளிக்கை பூங்கா. அதே போல் வந்து என்னென்னா ராமரை பற்றியும் ராமாயணத்தில் வரக்கூடிய சித்திரங்கள் எல்லாத்தையும் வந்து கதைகள் எல்லாத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணமும் வந்து என்னென்னா ராம லேண்ட் அப்படின்ற ஒரு கேளிக்கை பூங்கா வந்து உத்தரப்பிரதேசம் வந்து என்னென்னா இப்போது அமைக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தெலுங்கானா மாநிலம் வந்து என்னென்னா சமீபத்தில் அவங்களுடைய தலைமைச் செயலகத்தை வந்து திறந்திருக்காங்க. அந்த தலைமைச் செயலகத்துக்கு டாக்டர் BR அம்பேத்கருடைய பெயரை வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையை திறந்ததும் தெலுங்கானா மாநிலம்தான். அதுபோல் இப்போ அவங்களுடைய தலைமைச் செயலகத்துக்கும் டாக்டர் BR அம்பேத்கருடைய பெயரை வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த
இந்த கட்டிடக்கலை அப்படின்றது வந்து இந்தோ சார்சனிக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்தோ சார்சனிக் பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன இண்டோ சாசனிக் பாணி அப்படின்னா, மசூதியில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த டோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. மசூதிக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த தாஜ்மஹால் மசூதி, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கூரை அமைப்பெல்லாம் இருக்கிறது தான் வந்து என்னென்னா, அந்த மாதிரியான ஸ்டைலில் கட்டுறது தான் வந்து என்னென்னா இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, கருங்குழி அப்படின்ற நகர பஞ்சாயத்து, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர பஞ்சாயத்தை வந்து என்னென்னா, ஒரு மாதிரி திடக்கழிவு மேலாண்மைக்கான ஒரு மாதிரி நகர பஞ்சாயத்தாக வந்து என்னென்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம முன்னாலே இதுக்கு போன கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். இந்த மாதிரி அப்படின்றது என்னென்னா, ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆன ஒரு திட்டத்தை எல்லா இடங்கள்லையும் அதை மாதிரியாக வச்சு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அல்லது ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்போ இந்த கருங்குழி நகர பஞ்சாயத்தை தான் அது தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க அவங்களுடைய திடக்கழிவுலேருந்து ஒரு 4000 கிலோலேருந்து ஒரு 5000 கிலோ வரலும் அவங்க இயற்கை உரத்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து என்னென்னா தயாரிக்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய அந்த திரவ கழிவு நீர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மியாவாக்கி முறையில் வந்து மரங்கள்லாம் நடுறாங்க. அந்த மரங்கள் அந்த நட்ட மரங்களுக்கு வந்து அந்த கழிவு நீரை வந்து என்னென்னா பாய்ச்சிடுறாங்க. சரிங்களா, ஸோ மியாவாக்கி அப்படின்றது என்னென்னா, சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜப்பானிய அறிஞருடைய பெயரால், மியாவாக்கின்றவர் தான் அந்த முறையை கண்டுபிடிச்சாருன்றனால அவருடைய பெயரை வச்சுட்டாங்க. ஸோ குறுகிய இடத்துல வந்து என்னென்னா நிறையா மரங்களை நடுவாங்க. சரிங்களா, அந்த மரம் சூரிய வெளிச்சம் பண்ணணுன்றதுக்காக போட்டி போட்டுட்டு வளர்கிறதுனால உயரமாகவும் வேகமாகவும் வளரும் அப்படின்றத அவர் நிரூபித்தார். ஸோ அதனால தான் மியாவாக்கி முறையில் இதை பண்ணாங்க. ஸோ இது கருங்குழி கிராமம் வந்து நகர பஞ்சாயத்து வந்து இதை வந்து ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்திகிட்டு இருக்கனால அந்த மாதிரி திடக்கழிவு மேலாண்மைக்கான மாதிரி நகர பஞ்சாயத்தாகவும் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, நம்ம 3வது வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போட போகிறோம். ஸோ இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.